ஸோ கார் வாங்குறதுங்கிறது எப்போயுமே ஒரு எக்ஸைட்டான விஷயந்தான். இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போது கொஞ்சம் டேட்டாலாம் போட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம எடுக்கிற டிசிஷன் இன்ஃபார்ம் டிசிஷனாக இருக்கும். இந்த எக்ஸைட்மெண்ட் நீடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கோடா கைலாக் தான் எடுத்துக்க போகிறோம். இந்தியன் சப்-4 மீட்டர் எஸ்யூவி மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு பரபரப்பான மார்க்கெட்டு. ஸோ இதில் ஆல்ரெடி இருக்கிற கார்ஸை எடுத்துகிட்டு அதை கம்பேர் பண்ணி இது எந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பேரிசனை நான் 4 அஸ்பெக்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் அதோட ஃபீச்சர்ஸ், ஒவ்வொரு வேரியண்ட்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு அந்த கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாவது காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பு, அதுக்கப்புறம் பிராண்ட் வேல்யூ. இந்த பிராண்ட் வேல்யூவை கூட நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு இமீடியட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். இது நம்ம இப்போ சப்-4 மீட்டர் எஸ்யூவி தான் பார்க்குறோம். ஸோ எல்லாமே அந்த 4 மீட்டர் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ லென்த்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ஸோ வித்து பார்த்தோம்னா கைலாக் வித்து மற்ற கார்ஸை விட கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட வென்யூக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ வித்து அதிகமாக இருந்தால் என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு? ஒரு நல்ல பெரிய வண்டியாக தெரியும், ஒரு ஸ்டேபிளான ரைடு கொடுக்கும். இந்த ஷோல்டர் ரூம் சொல்லுவோம்ல, பின்னாடி சீட்டில் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும். இதே இது வித்து கம்மியாக இருந்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நேரோவான ரோட்ஸ்லாம் ஈஸியாக கட் பண்ணி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பார்க்கிங் ஸ்பேஸில் பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா கைலாக் இந்த செக்மெண்ட்லேயே ஹைட்டு கம்மியான கார் இதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வென்யூ தான் அதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஹைட் அதிகமாக இருந்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ரோட்டில் ஒரு கமாண்டிங் பொசிஷன் சொல்லுவோம்ல, நான் முன்னாடி அந்த ஃபோர்டு எக்கோஸ்போர்ட்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ரோடு நல்லா தெரியும், மேலே இருந்து இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த ஃபீல் கிடைக்கும். ஆனால் ஹைட்டோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நமக்கு அந்த பாடி ரோல்னு சொல்லுவோம். பாடி ரோல்னால் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கட் அடித்து ஓட்டும் போது வளைஞ்சு போகும்போது உள்ளே இருக்கவங்க அப்படியே ஆடி ரொம்ப ஈஸியாக டயர்டாகிடுவாங்க. ஹைட்டு கம்மியாக இருக்க காரு இன்னும் கொஞ்சம் ஒரு பிளான்டட் ஃபீல் கிடைக்கும். ஸோ இவங்க ஹைட்டு கம்மியாக வச்சுருக்கிறது ப்ராபப்ளி அதுக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வீல் பேஸ் விஷயத்தில் கைலாக் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு வீல் பேஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ காம்படிஷனில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த கார்ஸை விட அதோட வீல் பேஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை விட அதிகமான 3XO மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் கிட்டத்தட்ட ஹைட்டு மாதிரி தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னதுன்னா, உங்களுக்கு அந்த ஒரு பேட் ரோட்ஸ்லாம் போகும்போது நமக்கு ஈஸியாக போகலாம். அதே சமயம் அதோட டிஸ்அட்வான்டேஜ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேலே இருக்கும். அதனால அந்த பாடி ரோல் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப வளைஞ்சு போகும்போது கொஞ்சம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு டயர்டாக சான்ஸ் இருக்குது. அதே சமயம் இந்த ஹைட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. இது நம்மளோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான், நமக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கைலாக் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தோணுது அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ இருக்க ஹுண்டாய் வென்யூ பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பிளான் பண்ணது இந்த வீல் பேஸ்லாம் அதிகமாக கொடுத்து ஹைட்லாம் கம்மியாக கொடுத்துருக்கும் போது ஒரு பிளான்டடான ஒரு காம்பேக்டான கார் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம என்ஜின் பார்க்கலாம். ஸோ என்ஜின் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கைலாக் ஒரு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க எல்லா வேரியண்ட்லையுமே ஒரே என்ஜின் ஒரே கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இவங்க அந்த அடுத்த செக்மெண்ட்டில் கொடுக்குற குஷாக்கில் இருக்க சேம் TSI இன்ஜின் 1.0 டர்போ இன்ஜின். ஸோ என்ஜின் பொறுத்தவரையும் இது ஒரு நல்ல டீலாக தான் தெரியுது. உதாரணத்துக்கு இந்த வென்யூ சானட்லாம் எடுத்திங்கன்னா அவங்க பேஸ் வேரியண்ட்டில் கொஞ்சம் பவர்லெஸ் இன்ஜின் தான் கொடுப்பாங்க. 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள வேரியன்ட்ஸ்லாம் ஒரு நல்ல இன்ஜின் கொடுத்துருப்பாங்க, 1.0 டர்போ இன்ஜின். அதே மாதிரி பார்த்தோம்னா நெக்ஸானில் சேம் இன்ஜின் தான், 1.2 டர்போ இன்ஜின் தான் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க பேஸ் வேரியண்ட்டில் 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லாத்துலேயும் 6 ஸ்பீடு இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கும். ஆனால் இதில் இன்ஜினை பொறுத்தவரையும் காம்ப்ரமைஸ் இல்லை, ஒரு நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் இருக்குது. இதோட பவர்னா 3XO மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் பார்க்கலாம். அதாவது ஒரு காரை நம்ம வாங்குறது மட்டும் கிடையாது, அதை வச்சுக்கிறதுக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இதோட மைலேஜ், 2வது சர்வீஸ் காஸ்ட். 2 சேர்த்து நம்ம அதை போட்டிருக்கோம். இதில் மாருதி பிரெஸா ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. நமக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் எப்போயுமே மாருதி நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கு ரீசனே இதுதான். அதோட காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பு ரொம்ப கம்மி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஸ்கோடாவோட
காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அதிகம். ஸோ கைலாக்கும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இவங்க ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீம் என்னங்கிறது வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு வேரியன்ட் வைஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் வேரியண்ட்ல எதுலேயுமே மியூசிக் சிஸ்டம் இல்லை. ஸோ அது வந்து நம்ம ஒரு குறையாக சொல்ல முடியாது. ஆனால் ரியர் ஹெட்ரெஸ்ட் வந்து பிரெஸ்ஸாவில் சானட்லாம் இல்லைங்கிறது ஒரு குறை தான். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரியர் ஹெட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபேன்சி ஃபீச்சர் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை விட்டுருங்க, ஒரு ஸ்பீடாக போய் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கழுத்து பின்னாடி போய் இடிச்சிடாமல் இருக்கணும்ல, அதுக்காகவாவது வந்து இது கொடுத்துருக்கணும். அவங்க ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் கைலாகில் அவங்க அதை கொடுத்துருக்காங்க. டயரும் பார்த்தோம் அப்படின்னா கைலாகில் ஒரே ஸ்பெக் டயர் தான் எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. நெக்ஸான்லேயும் சனாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேரியண்ட்டில் மட்டும் கொஞ்சம் தின்னான டயர், அதாவது அவங்க மற்றதுலலாம் 215 விட்த் இருக்கும், இதில் மட்டும் 195 விட்த் இருக்க மாதிரி டயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு மிஸ்ன்னு பார்த்தோம்னா ஹில் ஹோல்டு தான் மெயினாக சொல்லலாம். பட் இது மேனுவல் கார் அப்படிங்கிறதுனால ஹில் ஹோல்டு இல்லாமல் ஓட்டி பழகிருந்தால் அது பிரச்சனை இல்லைன்னா இது ஒரு நல்ல டீல் தான். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஸ்கோடாவில். என்னென்னா நம்ம இந்த சில ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், இட்லி வந்து இல்லைன்றாங்க. இட்லி கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஒரு ½ அன் ஹவர் தான் இட்லி வைப்பாங்க, அதுக்கப்புறம் இட்லி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இட்லியில் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கம்மி. மற்றபடி நீங்கள் தோசை எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் அதிகமாக இருக்கிறதுனால அது எவ்வளோ நேரம் போடுவாங்க, இட்லியை ரொம்ப கம்மியாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இந்த கிளாசிக்கில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மி போல இருக்குது. அதனால வந்து ஒரு 10% ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து கிளாசிக் ஆர்டர் பண்ணனா கியூ ரொம்ப அதிகமாக இருக்கும், வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டீலர்ஷிப்லேயும் அதை லைட்டாக டிஸ்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து மற்ற கார்ஸ் கிடைக்கிறத விட இது ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷனே ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க அஸ் பர் பிளானு. அதுக்கடுத்து செகண்ட் வேரியண்ட் இதை பொறுத்தவரை சிக்னேச்சர்னு சொல்லலாம். சானட்டில் வந்து இந்த வேரியண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஹெச்டிகே ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த புதுசாக வந்த கிராவிட்டியும் இருக்குது. நான் அந்த கிராவிட்டியை தான் கம்பேரிசனுக்கு போட்டிருக்கேன், அதனால தான் அது எல்லாம் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஹெச்டிகே ப்ளஸ் எடுத்தாலுமே அதில் பெரும்பாலானது இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸானில் வந்து நம்ம இதில் வந்து கிரியேட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினான மிஸ்ன்னு பார்த்தோம்னா ஹில் ஹோல்டு, அப்புறம் இந்த ரியர் வைப்பர். ஹில் ஹோல்டு ஏன் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுக்கு மேனுவலில் ஹில் ஹோல்டு இல்லாட்டியும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கிளச்சை வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் ஹில் ஹோல்டு இல்லாமல் கொடுக்குறது பெரிய பிளண்டர் தான். முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஹில்லுக்கு மட்டும் கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு ரேம்பில் போகிறோம், இல்லாட்டி ஒரு ஆஃபீஸ் பார்க்கிங்லேருந்து கீழேருந்து மேலே ஏற்றுறோம், இது மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக்கை வச்சு மேனேஜ் பண்ணணும். அது ரொம்ப டஃப் ஆக்சுவலாக. அதுக்குரிய ஒரு பிளண்டர் ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னுமே சுத்தமாக புரியல. இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் தான். ஸோ செகண்ட் டாப் வேரியண்ட் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டாப் வேரியண்ட்டாகவே எல்லாத்துலேயும் இருக்கும். இதுக்கு மேலே உள்ள வேரியண்ட் வந்து ஒரு ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா மெயின் மிஸ்ஸுன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ரியர் வைப்பர் இல்லாதுங்கிறது ஒரு பெரிய மிஸ்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஆன்ரோடு 16 லட்சத்துக்கு போகும். அப்படி ஒரு கார் வாங்கி ரியர் வைப்பர் இல்லைங்கிறது பெரிய மிஸ்ஸு. அதே மாதிரி பேடல் ஷிஃப்டர் இல்லைங்கிறது ஒரு டீல் பிரேக்கர் இல்லை. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டாப் வேரியண்ட் வாங்குறீங்க, ஒரு ஆட்டோமேட்டிக் வாங்குறீங்க, அப்போ நீங்கள் ஒரு அக்ரெசிவாக ஓட்டும் போது பேடல் ஷிஃப்டர் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். அது இல்லாமல் கொடுக்குறது வந்து ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு வாங்குற ஒரு ஃபீலை தான் இது கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் டாப் வேரியண்ட்டில் வந்து நம்ம வழக்கமாக எதிர்பார்க்குறது 360 கேமரா, வென்டிலேட்டட் சீட்ஸ், இது மாதிரி விஷயங்கள். இதில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது, ஆனால் 360 கேமரா எந்த வேரியண்ட்லையுமே கிடையாது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நெக்ஸானில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வேரியண்ட் கிரியேட்டிவ் ப்ளஸ்லேயே உங்களுக்கு 360 கேமரா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சானட்டில் இதுக்கு முன்னாடி வேரியண்ட் HDXலேயே உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கடைசியாக இந்த கார்ஸ் யார் வாங்கலாம்னு பார்த்தோம்னா சானட் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர் லோடடாக இருக்கும், பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும், ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நல்லாயிருக்கும். முக்கியமாக என்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் எடுத்தாலும் சரி, ஈவன் டீசல் இன்ஜின் எடுத்தாலுமே பெட்ரோல் இன்ஜினுக்கு ஈக்குவலண்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதோட ஒரே ப்ராப்ளம் வந்து அதோட கிராஷ் ரேட்டிங் இல்லை அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஷனும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து நம்ம பிரெஸ்ஸாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெஸ்ஸா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மாருதி கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக பரபரப்பாக கார் தேவையில்லை. உங்களுக்கு நல்லா ஒர்க்கிங் கார் இருக்கணும், நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கணும்,
நல்லா ஸ்மூத்தாக ஓட்டிட்டு ரொம்ப பவர்லாம் எதிர்பார்க்க மாட்டேங்கிறவங்களுக்கு வந்து பிரெஸா ஒரு நல்ல சாய்ஸ். நெக்ஸான் வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் தான். இதில் வந்து உங்களுக்கு நல்ல சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்குது, சேஃப்டி ரேட்டிங்கும் இருக்குது, ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்குது. நெக்ஸானோட ஒரே ப்ராப்ளம்ஸ் வந்து அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் பற்றி கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இப்போது 3XO எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் கிட்டத்தட்ட நெக்ஸான் மாதிரி தான். அதே சேஃப்டி ரேட்டிங் இருக்கும், அதே எக்ஸலன்ட் சஸ்பென்ஷன் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். பட் அதோட சின்ன ட்ராபேக் வந்து அதோட ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் வந்து அந்தளவு அக்யூரேட்டாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சரி, இப்போ கடைசியாக நம்ம ஸ்கோடா கைலாக் வந்துடலாம். கைலாக எந்தெந்த வகையில் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அப்படின்னா, அதோட லுக்கு ரொம்ப நீட்டாக ப்ரைசைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப கிளியராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். யூரோப் ரெப்புடேஷன் இருக்குது. அப்புறம் முக்கியமாக இந்த வோல்க்ஸ்வாகன் ஸ்கோடா காரில் சொல்ல வேண்டியது அதோட டிரைவிங் ஃபீல். நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கான கைலாக நம்ம இன்னும் ஓட்டி பார்க்கல, யாருமே ஓட்டி பார்க்கல. ஆனால் நம்ம பொதுவாக வந்து இந்த கார்களில் அந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக் வந்து செம்ம அக்யூரேட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி இதோட என்ஜினும் நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின் தான். இதோட அடுத்த செக்மெண்ட்டில் இருக்க குஷாக்கில் இருக்க என்ஜின் தான் அதில் வருது. அதனால் சொல்லப்போனால் எல்லா வேரியண்ட்லேயுமே அதே என்ஜின் தான் இருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜ் அதில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கைலாக்கை பொறுத்தவரையும் இந்த 4 வேரியண்ட் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா வேரியண்ட்லேயுமே ஏதோ ஒரு சின்ன ஒரு திருப்தி இல்லாத ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது வந்து யூரோப்பியன் பிராண்டு, ஸ்கோடா வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் ஐஃபோன் வாங்கினீங்கன்னா காஸ்ட்லியாக தானே கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ ஐஃபோன் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, ஒரு பிராண்ட் இமேஜை கொடுக்குது, ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அந்த அளவுக்கு பிராண்ட் இமேஜ் வந்து நமக்கு இந்த வோல்க்ஸ்வாகன் ஸ்கோடாவில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினை. இதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நம்ம ஏன் வந்து நிறைய கார்ஸை கம்பேர் பண்ணோம்னா, கன்ஃபியூஷன் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 4 கார் மட்டும் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கார் வேணாலும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம இந்த பிராண்ட்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். தேங்க்யூ.